வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாத். முதலில் தலைப்புச் செய்திகள். தாக்கல் செய்யப்பட்டது மத்திய அரசின் பட்ஜெட். தனிநபர் வருமான வரி விலக்கு உச்சவரம்பில் மாற்றமில்லை. 10 லட்சம் கோடி ரூபாய் விவசாய கடன் அளிக்க இலக்கு. பயிர் காப்பீட்டு திட்டத்திற்கு 13,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. ரயில்வே துறைக்கு 1,30,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. IRCTC பங்குகளை சந்தைப்படுத்த திட்டம். மத்திய அரசின் பட்ஜெட், தலைவர்கள் எதிர்வினை. நீட் தேர்வு இன்றி மருத்துவ மாணவர் சேர்க்கை ஒருமனதாக சட்ட முன்வரைவு நிறைவேறியது. மத்திய அரசின் 2017-18 ஆண்டிற்கான பட்ஜெட் மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. 92 ஆண்டு கால நடைமுறையை மாற்றி பொது பட்ஜெட்டுடன் ரயில்வே பட்ஜெட்டையும் இணைத்து மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். பாரதிய ஜனதா அரசு மத்தியில் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு அரசியல் பொருளாதார மாற்றங்களை கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக பொது பட்ஜெட்டும் ரயில்வே பட்ஜெட்டும் இணைந்து இன்று தாக்கல் செய்யப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனிடையே நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் பங்கேற்ற முன்னாள் மத்திய அமைச்சரும் மக்களவை உறுப்பினருமான அகமது இன்று காலை மாரடைப்பால் காலமானார். இதனால் பட்ஜெட் தாக்கல் ஒத்திவைக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. எனினும் குடியரசுத் தலைவர் அனுமதி அளித்ததை அடுத்து நாடாளுமன்றத்தில் அருண்ஜேட்லி பொது பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். அருண்ஜேட்லி 110 நிமிடங்கள் வாசித்த பட்ஜெட்டில் பல முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. இன்று தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் தனிநபர் வருமான வரி விலக்கு உச்சவரம்பில் மாற்றம் செய்யப்படும் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதில் மாற்றம் எதுவும் இல்லை என்று அருண்ஜேட்லி அறிவித்தார். எனினும் 2.5 லட்சம் ரூபாயில் இருந்து 5 லட்சம் ரூபாய் வரையுள்ள வருமானத்திற்கான வரி 10% இருந்து 5% குறைக்கப்படும் என்றும் 50 லட்சம் ரூபாய் முதல் 1 கோடி ரூபாய் வரை உள்ள வருமானத்திற்கான வரி மீது 10% கூடுதல் வரி விதிக்கப்படும் என்றும் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார். ஆண்டிற்கு 1 கோடிக்கு மேல் வருமானம் இருந்தால் 15% வரி விதிக்கப்படும் என்று தெரிவித்த அருண்ஜேட்லி தனிநபர் வருமான வரி கணக்கு தாக்கல் படிவம் இனி ஒரே பக்கத்தில் இருக்கும் என்றும் அறிவித்தார். நடப்பாண்டில் விவசாய கடன் 10 லட்சம் கோடி ரூபாய் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் பொது பட்ஜெட்டில் அருண்ஜேட்லி அறிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி வேளாண்மையை மேம்படுத்த பல்வேறு சலுகைகளை அறிவித்தார். நடப்பாண்டில் விவசாய கடனாக 10 லட்சம் கோடி ரூபாய் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த நிதியமைச்சர் அருண்ஜேட்லி விவசாயிகளின் வருவாயை வரும் 5 ஆண்டுகளில் 2 மடங்காக உயர்த்த திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். பயிர் காப்பீடு திட்டத்திற்கு 13,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த அருண்ஜேட்லி பால் பொருள் பதப்படுத்தி விற்பனையை பெருக்க நபார்டு மூலம் 8,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்று குறிப்பிட்டார். 100 நாள் வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்திற்கு 48,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அருண்ஜேட்லி மகளிர் பங்களிப்பு 55% உயர்த்தப்படும் என தெரிவித்தார். ஊரக வேளாண் சார்ந்த துறைகளுக்கு 1,87,223 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த மத்திய நிதியமைச்சர் சிறு குறு விவசாயிகள் தடையின்றி எளிதாக கடன் பெற நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என குறிப்பிட்டார். பயிர் காப்பீட்டு பரப்பளவு 50% அதிகரிக்கப்படும் என்றும் மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்தார். The total allocation for rural, agricultural and allied sectors for 2017-18 is a record 1,87,223 crores, which is 24% higher than the last year. இந்திய ரயில்வே கேட்டரிங் மற்றும் சுற்றுலா கழகம் எனப்படும் IRCTC நிறுவனம் பங்குச்சந்தையில் பட்டியலிடப்படும் என மத்திய நிதிநிலை அறிக்கையில் நிதியமைச்சர் அருண்ஜேட்லி கூறியுள்ளார். பொது பட்ஜெட்டுடன் ரயில்வே பட்ஜெட்டும் இணைக்கப்பட்டு முதல் முறையாக இன்று தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் ரயில்வேயில் பாதுகாப்பு மற்றும் தூய்மைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும், ரயில்வே துறை சுதந்திரமாக செயல்படும் என அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார். IRCTC நிறுவனம் பங்குச்சந்தையில் பட்டியலிடப்படும். IRCTC இணையதளம் மூலம் செய்யும் ரயில்வே முன்பதிவுக்கு சேவை கட்டணம் இல்லை எனவும் பட்ஜெட்டில் அவர் அறிவித்துள்ளார்.
ரயில்வே பாதுகாப்புக்காக 1,00,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் எனவும் 3,500 கிலோமீட்டர் தொலைவுக்கு புதிய ரயில் பாதைகள் அமைக்கப்படும் என்றும் பட்ஜெட்டில் நிதியமைச்சர் அறிவித்துள்ளார். 7,000 ரயில் நிலையங்களில் சூரிய மின்சக்தி திட்டம் உருவாக்கப்படும். மாற்றுத்திறனாளிகள் வசதிக்காக 500 ரயில் நிலையங்களில் மாற்றம் செய்யப்படும் எனவும் நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். 9 மாநிலங்களுடன் இணைந்து 70 புதிய ரயில்வே திட்டங்கள் நிறைவேற்றப்படும். 2020ற்குள் அகலப்பாதை வழித்தடங்களில் ஆளற்ற ரயில்வே கேட் இல்லாத நிலை உருவாக்கப்படும் எனவும் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனியார் பங்கேற்கும் வகையில் புதிய மெட்ரோ ரயில் கொள்கை அறிவிக்கப்படும் எனவும் அனைத்து ரயில் பெட்டிகளிலும் பயோ கழிவறை அமைக்கப்படும் எனவும் பட்ஜெட்டில் கூறப்பட்டுள்ளது. ரயில்வே துறைக்கு 45,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, பயணிகளுக்கு உதவ ரயில் பெட்டிகளில் உதவியாளர்கள் நியமனம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களையும் நிதியமைச்சர் அருண்ஜேட்லி அறிவித்துள்ளார். For 2017-18, the total capital and development expenditure of railways has been pegged at 1,31,000 crores. This includes 55,000 crores provided by the government from the budget. Railways will offer competitive ticket booking facility to the public at large. Service charges on e-tickets booked through IRCTC will be withdrawn. 3 லட்சத்திற்கு மேல் ரொக்க பண பரிவர்த்தனை செய்ய பட்ஜெட்டில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் இன்று அறிவிக்கப்பட்டுள்ள பட்ஜெட்டில் 3 லட்சத்திற்கு மேல் ரொக்க பண பரிவர்த்தனை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் அரசியல் கட்சிகளுக்கு ஒருவர் ரொக்கமாக 2,000 ரூபாய் மட்டுமே நன்கொடை அளிக்க முடியும் எனவும், அதற்கு மேல் காசோலை மூலமாக மட்டுமே அரசியல் கட்சிகள் இனி நன்கொடை பெற முடியும் எனவும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறு சேமிப்பு மோசடிகளை தடுக்க புதிய சட்டம் வகுக்கப்படும் எனவும், புதிதாக வீடு கட்டுபவர்களுக்கு பல்வேறு வரிச்சலுகை அளிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறு தொழில் நிறுவனங்களில் செலுத்த வேண்டிய லாப வரி குறைப்பு, மலிவு விலை வீடுகளுக்கான சலுகை பெறுவதில் நிபந்தனைகள் தளர்வு எனவும் பல்வேறு அம்சங்கள் பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளன. எரிவாயு மூலம் இயங்கும் வாகனங்களுக்கான வரி விதிப்பு 5% இருந்து 2% குறைப்பு, ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு அடுத்த 7 ஆண்டுகளுக்கு வரி சலுகை எனவும் நிதிநிலை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நாட்டின் ஒட்டுமொத்த உள்கட்டமைப்பிற்காக 3,96,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என பட்ஜெட்டில் நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார். 100 நாள் வேலைக்கு 48,000 கோடி ஒதுக்கீடு எனவும், கிராமப்புற வேலைவாய்ப்பு அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், பெண்கள் குழந்தைகளுக்கான திட்டங்களுக்காக 1.84 கோடி, தாழ்த்தப்பட்டோர் நலத்திட்டத்துக்கு 52,393 கோடி, ஏற்றுமதி கட்டமைப்புக்காக 3,96,45,000 ஒதுக்கீடு செய்யப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். மேலும் நெடுஞ்சாலை பணிக்காக 64,000 கோடி ஒதுக்கீடு, போக்குவரத்து துறைக்கு 2.42 லட்சம் கோடி, சாலை கட்டமைப்புக்காக 2,31,000 கோடி, பொதுத்துறை வங்கிகளுக்கு மறுமுதலீடாக 10,000 கோடி ஒதுக்கப்படும் எனவும் அருண்ஜேட்லி அறிவித்துள்ளார். மூத்த குடிமக்களின் முதலீடுகளுக்கு 8% வட்டி என்பது உறுதியாக்கப்படும் என்றும், 1 கோடி பேரை வறுமையில் இருந்து மீட்க திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் பட்ஜெட் உரையில் நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார். மத்திய இடைநிலை கல்வி வாரியம் CBSE இனி தேர்வுகளை நடத்தாது எனவும், தேர்வுகளை நடத்துவதற்கு தேசிய தேர்வு முகமை ஏற்படுத்தப்படும் என்றும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டுக்கடன் வட்டி ஏற்கனவே குறைந்து வரும் நிலையில் கிராமப்புற வீடு கட்டும் திட்டத்துக்கு கடன் வட்டி விகிதம் குறைப்பு என அறிவிக்கப்பட்டுள்ளது. உயிர்காக்கும் மருந்துகள், கருவிகள் விலை குறைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத், ஜார்க்கண்ட் மாநிலங்களில் புதிதாக எய்ம்ஸ் மருத்துவ மையங்கள் அமைக்கப்படும் எனவும், முதுநிலை மருத்துவ இடங்கள் 5,000 அதிகரிக்கப்படும் எனவும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. கரும்பு விவசாயிகளுக்கு நிலுவைத் தொகை வழங்க 9,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், வங்கிகளில் சட்டவிரோத முதலீடு தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், 1,50,000 லட்சம் கிராமங்களில் இணையதள சேவை ஏற்படுத்தப்படும் எனவும், கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கு அரசு பல நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும், அந்த நடவடிக்கைகளுக்கு மக்கள் பெரும் ஆதரவு தெரிவிப்பதாகவும் அருண்ஜேட்லி தெரிவித்தார். பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் விளைவு அடுத்த ஆண்டு தெரியவரும் என்றும், அதன் மூலம் நாட்டிற்கு நீண்ட கால பலன்கள் கிடைக்கும் என்றும் அருண்ஜேட்லி மேலும் தெரிவித்தார். The pace of remonetization has picked up and will soon reach comfortable levels. The effects of demonetization are not expected to spill over to the next year. புதிய பாஸ்போர்ட் பெறும் திட்டம் எளிமைப்படுத்தப்பட்டு தலைமை அஞ்சல் நிலையங்கள் மூலம் இனி பாஸ்போர்ட் வழங்கப்படும் என மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்தார்.
பட்ஜெட் தாக்கல் செய்து பேசிய அவர் 1,50,000 கிராமங்களில் அதிவேக அகண்ட அலைவரிசை இணைப்பு வழங்கப்படும் என்று தெரிவித்தார். ஆதார் அடிப்படையிலான பணப்பரிமாற்றம் அறிமுகப்படுத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். புதிய பாஸ்போர்ட் பெறும் திட்டம் எளிமைப்படுத்தப்பட்டு தலைமை அஞ்சல் நிலையங்கள் மூலம் இனி பாஸ்போர்ட் வழங்கப்படும் என மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்தார். பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் அகமது பட்டேலின் மரணத்திற்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் மக்களவை வெள்ளிக்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக மக்களவை இன்று காலை கூடியதும் முன்னாள் அமைச்சரும் எம்பியுமான அகமது மறைவுக்கு இரங்கல் குறிப்பை மக்களவைத் தலைவர் சுமித்ரா மகாஜன் வாசித்தார். அகமது மறைவுக்கு 2 நிமிடம் மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. மத்திய பட்ஜெட்டில் புதிய வேலை வாய்ப்புகள் பற்றி எந்த அறிவிப்பும் இல்லை என காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். புதுடில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லியின் பட்ஜெட் பேச்சு சிறப்பாக இருந்ததாக குறிப்பிட்டார். அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை தொடர்பான அறிவிப்பை வரவேற்பதாக தெரிவித்த ராகுல் காந்தி பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்தபடி புல்லட் ரயில் சேவை பற்றி எந்த அறிவிப்பும் பட்ஜெட்டில் இல்லை என கூறினார். We appreciate that. That's good. But on the fundamentals, the main issue facing India today is jobs and how India is going to solve the job problem. On that, absolutely nothing. शुरुआत में पहली स्पीच में नरेंद्र मोदी जी ने कहा, लंबा भाषण दिया, बुलेट ट्रेन की बात की और बुलेट ट्रेन का विजन दिया. ठीक है, बुलेट ट्रेन आई. பொது பட்ஜெட்டுடன் ரயில்வே பட்ஜெட்டை இணைத்தது வரவேற்கத்தக்கது என்று தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். இதுபற்றி அறிக்கை ஒன்றை அவர் வெளியிட்டுள்ளார். முந்தைய பட்ஜெட்டுகளை விட நாட்டை முன்னேற்ற பாதையில் பயணிக்கச் செய்யும் வகையிலான பட்ஜெட் என்று தெரிவித்துள்ள அவர் விவசாயிகளுக்கான வருமானத்தை இரட்டிப்பாக்கும் திட்டங்கள் அறிவிக்கப்பட்டது வரவேற்கத்தக்கது என்று கூறியுள்ளார். தமிழக வறட்சி பற்றி பட்ஜெட்டில் எதுவும் தெரிவிக்கப்படாதது வருத்தமளிப்பதாகவும் அந்த அறிக்கையில் முதல்வர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் பட்ஜெட் மாற்றமும் ஏமாற்றமும் உள்ள பட்ஜெட் ஆக அமைந்திருப்பதாக தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். மத்திய அரசின் பட்ஜெட் பற்றி கருத்து தெரிவித்துள்ள அவர் விவசாயிகளின் கடன் தள்ளுபடி செய்யப்படாதது, தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை, நதிநீர் பங்கீடு, மெட்ரோ குறித்த அறிவிப்புகள் இல்லாதது ஏமாற்றம் அளிப்பதாக தெரிவித்துள்ளார். எனினும் கிராமப்புற வளர்ச்சி, பெண்கள் வேலைவாய்ப்பிற்கு அதிக அளவில் நிதி முக்கியத்துவம் அளித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் ஸ்டாலின் கூறியுள்ளார். மத்திய பட்ஜெட்டை பொறுத்தவரையில் நம்முடைய தமிழகம் பெருமளவில் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை, நதிநீர் இணைப்பு, மெட்ரோ ரயில் விரிவாக்கம் இவைகளெல்லாம் மத்திய நிதிநிலை அறிக்கையை பொறுத்தவரையில் மாற்றமும் ஏமாற்றமும் கலந்திருக்கக்கூடிய வகையில்தான் அமைந்திருக்கிறது. மத்திய அரசின் பட்ஜெட்டில் நாட்டு மக்களின் எதிர்கால அடிப்படை தேவைகளை நிறைவேற்றும் சிந்தனை மேலோங்கி உள்ளதாக இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். மத்திய பட்ஜெட் குறித்து அறிக்கை ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். இந்தியாவின் முதுகெலும்பாக விளங்கும் விவசாயிகளுக்கு ரூபாய் 10 லட்சம் கோடி கடன் வழங்கப்படும், அனைத்து கிராமங்களுக்கும் முழுமையாக மின்வசதி அமைக்கப்படும் என்ற அறிவிப்பு விவசாயத்திற்கு ஊக்க மருந்தாக அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், உலக நாடுகளுடன் போட்டியிடும் அளவிற்கு கல்விக் கொள்கையில் சீர்திருத்தம் கொண்டு வந்து புதிய பாடத்திட்டம் உருவாக்கப்படும் என்ற அறிவிப்பு பாராட்டுக்குரியது என்றும் குறிப்பிட்டுள்ளார். கரும்பு நிலுவைத் தொகை வழங்க கூடுதல் நிதி ஒதுக்கீடு மற்றும் உயிர்காக்கும் மருந்து மற்றும் கருவிகள் விலை குறைப்பு போன்ற அறிவிப்புகள் மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், ரயில் நிலையங்களில் நகரும் படிக்கட்டுகள், பசுமை கழிவறை, 2019ஆம் ஆண்டிற்குள் ரயில் பெட்டிகளில் உதவியாளர்கள் நியமனம், 2025ஆம் ஆண்டுக்குள் காசநோய் முற்றிலும் ஒழிப்பு என்ற அறிவிப்பை இந்திய ஜனநாயக கட்சி வரவேற்பதாகவும் கூறியுள்ளார். தமிழகத்திற்கு புதிய ரயில் திட்ட அறிவிப்பு எதுவும் இல்லாததும், ஏற்கனவே தமிழகத்தில் நிலுவையில் உள்ள ரயில் திட்டத்திற்கு கூடுதல் நிதி ஒதுக்காததும் ஏமாற்றம் அளிக்கிறது எனவும் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். எய்ம்ஸ் மருத்துவமனை பற்றிய அறிவிப்பு இல்லாதது வருத்தம் அளிப்பதாகவும், தமிழகத்திற்கு தேவையான ரயில்வே திட்டங்களின் மீது
கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள டாக்டர் பாரிவேந்தர், மத்திய பட்ஜெட் மாநில மக்களின் முழுமையான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யாவிட்டாலும் மக்களின் எதிர்கால அடிப்படை தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்கிற சிந்தனை அதில் மேலோங்கி இருப்பதாகவும் அறிக்கையில் டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவை நடப்பு கூட்டத்தொடரின் நிறைவு நாளான இன்று நீட் தேர்வின்றி மருத்துவ மாணவர் சேர்க்கை உள்பட 12 சட்ட முன்வரைவுகள் நிறைவேற்றப்பட்டன. இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத். ஆளுநர் உரை மீதான விவாதமும் பதிலுரையும் இடம்பெற்ற இந்த பேரவை கூட்டத்தொடரிலே 12 சட்ட முன்வரைவுகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக நீட் தேர்வு என்னும் தேசிய அளவிலான பொது நுழைவுத் தேர்வு எழுதாமலேயே மருத்துவ மாணவர்களை சேர்க்கக்கூடிய சட்ட முன்வரைவினை நேற்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அறிமுகம் செய்தார். அது இன்று ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதில் ஏகமனதாக, அதாவது எதிர்க்கட்சியினரின் எதிர்ப்பு இல்லாமலேயே ஏகமனதாக இந்த சட்ட முன்வரைவு நிறைவேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து உள்ளாட்சி நிர்வாகங்களை நிர்வகிக்கக்கூடிய தனி அலுவலர்களின் நியமனம் ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கக்கூடிய ஒரு சட்ட முன்வரைவினை உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி நேற்று முன்தினம் தாக்கல் செய்தார். இந்த சட்ட முன்வரைவானது இன்று ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதில் ஆரம்ப நிலையிலேயே திமுக மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் உள்ளாட்சி தேர்தலை ஏப்ரல் மாதத்திற்கு முன்னதாகவே நடத்த வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்தனர். இருந்தபோதிலும் காங்கிரஸ் திமுக எதிர்ப்புகளுக்கு இடையே இந்த சட்ட முன்வரைவு நிறைவேற்றப்பட்டது. இதேபோல 12 சட்ட முன்வரைவுகள் இந்த கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவைத் தலைவர் ப. தனபால் சட்டமன்றத்திற்காக நியமிக்கப்பட்ட 12 குழுக்களின் உறுப்பினர்கள் பட்டியலை அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து பேரவை தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. வேந்தர் செய்திகளுக்காக சட்டப்பேரவை வளாகத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் இம்ரானுடன் சையது. பொது கணக்கு குழு தலைவர் பதவி திமுகவிற்கு ஒதுக்கப்படாததற்கு கண்டனம் தெரிவித்து திமுக எம்எல்ஏக்கள் பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். தமிழக சட்டப்பேரவை பொது கணக்கு குழு தலைவர் பதவி காங்கிரஸ் எம்எல்ஏ ராமசாமிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த பதவி எதிர்க்கட்சித் தலைவர் அல்லது துணைத் தலைவருக்கு ஒதுக்கப்படுவதுதான் அவை மரபு என்றும் அவ்வாறு ஒதுக்கப்படாததற்கு கண்டனம் தெரிவித்தும் திமுக எம்எல்ஏக்கள் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய பேரவை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் துரைமுருகன் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மற்ற குழுக்களில் இருந்து திமுக எம்எல்ஏக்கள் விலக முடிவெடுத்திருப்பதாக தெரிவித்தார். முன்னதாக இன்று காலையில் பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்த கருத்தை அவை குறிப்பில் இருந்து நீக்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர். பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி என்ற ஒரு கமிட்டி இருக்கிறது. இந்த ஆண்டு நம்முடைய தளபதி அவருக்கு தான் அந்த பொறுப்பு வர வேண்டும். சட்டமன்றத்தின் துணைத் தலைவராக இருக்கிற என்னிடத்தை எனக்கு தரும்படி அவர் சபாநாயகருக்கு கடிதம் எழுதினார்கள். 98 பேர் இருக்கிற எங்களை விட்டுவிட்டு எங்களுடைய தோழமை கட்சியாக தான் இருக்கிற காங்கிரஸ் கட்சி K.R. ராமசாமி அவர்களுக்கு பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டியினுடைய சேர்மன் பதவியை தருகிறோம் என்று அறிவிக்கிறார். பவானி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் கேரள அரசின் நடவடிக்கைக்கு தடை விதிக்க கோரி தமிழக அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. காவிரியின் கிளை நதியான பவானி ஆற்றின் குறுக்கே 6 தடுப்பணைகளை கட்டுவதற்கு திட்டமிட்டுள்ள கேரள அரசு அதற்கான கட்டுமான பணிகளை தொடங்கியுள்ளது. கட்டுமான பணிகளை நிறுத்த கேரளத்திற்கு உத்தரவிடுமாறு பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதிய கடிதத்தில் முதல்வர் பன்னீர்செல்வம் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவில் கேரள அரசின் நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்துமாறு கோரப்பட்டுள்ளது. தடுப்பணை கட்டப்பட்டால் தமிழகத்திற்கான நீர்வரத்து குறையும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எண்ணூர் கப்பல் விபத்திற்கு கடல் பரப்பு தூர்வாரப்படாததே காரணம். சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தகவல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நேரிட்ட வன்முறை பற்றி விசாரிக்க தமிழக அரசால் நியமிக்கப்பட்ட ஒருநபர் விசாரணை ஆணையத்தின் தலைவராக ஓய்வு பெற்ற நீதிபதி ராஜேஸ்வரன் நியமிக்கப்பட்டுள்ளார். ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவு தெரிவித்து சென்னை மெரினா உள்பட மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பெருந்திரள் போராட்டம் நடைபெற்றது. போராட்டக்காரர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்திய போது மெரினா, கோவை ஆகிய இடங்களில் வன்முறை ஏற்பட்டது. போராட்டக்காரர்களுக்கு எதிராக காவல்துறையினர் அத்துமீறி நடந்து கொண்டதாக எதிர்க்கட்சிகள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் கண்டனம் தெரிவித்தனர்.
ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவான போராட்டத்தின் போது நடைபெற்ற வன்முறை குறித்து விசாரிக்க விசாரணை ஆணையம் அமைக்கப்படும் என பேரவையில் முதல்வர் பன்னீர்செல்வம் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து ஓய்வு பெற்ற நீதிபதி ராஜேஸ்வரன் விசாரணை ஆணையத்தின் தலைவராக நியமனம் செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த ஆணையம் சென்னை, மதுரை, கோவை ஆகிய இடங்களில் காவல்துறையினரின் அத்துமீறல், வன்முறைக்கான காரணம், பாதிக்கப்பட்டோர் தரப்பிலான கருத்துக்கள் உள்ளிட்டவற்றை கேட்டறியும் 3 மாதத்திற்குள் விசாரணை அறிக்கையை தமிழக அரசிடம் ஆணையம் தாக்கல் செய்ய உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய அரசின் பட்ஜெட் குறித்து தலைவர்களும் தொழில்துறையினரும் விவசாய அமைப்பினரும் தங்கள் கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். அவற்றை இப்போது பார்க்கலாம். இந்த பட்ஜெட்டில் வரவேற்கத்தக்க செய்திகளாக நான் கருதுவது, பொருளாதார குற்றவாளிகளின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய உரிய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஊழலை ஒழிப்பதற்கு இது ஒரு வகையில் பயன்படும். தனிநபர் பயிர் காப்பீட்டுக்கான அறிவிப்பு எதுவுமே இதில் இல்லை. எல்லாவற்றையும் விட நதிநீர் இணைப்புக்கு எந்த விதமான ஒரு அறிவிப்பும் இதில் இல்லை. நதிநீர் இணைப்புக்கான அறிவிப்பு இல்லாததும் அது குறையாகப்படுகிறது. கார்ப்பரேட் கம்பெனிகள், அதிகார வர்க்கம், அடுத்து அரசியல்வாதிகள், கார்ப்பரேட் பிஸ்னஸ் பாலிட்டிஷியன் நெக்ஸஸ், இதுதான் ஊழலுடைய ஊற்றுக்கண்ணு. அப்போ ஊழல் ஊற்றுக்கண்ணு அடைக்காம 20,000 2,000 குறைச்சிட்டோம், ஆகவே டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மை இருக்கும் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒட்டுமொத்தமாக இந்த மத்திய அரசாங்கத்தின் நிதிநிலை அறிக்கை என்பது, 3வது அறிக்கை என்பது ஏழை எளிய மக்களுக்கோ வளர்ச்சிக்கோ பயன்படாது என்பதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த பட்ஜெட்டில் மிக அதிகமாக பலனடைந்திருப்பது சிறு குறு தொழில் சாலைகள். அந்த பலனை இளைஞர்கள் அதிகமாக பெறுகிறார்கள். இன்று விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் விவசாயத்தை மேம்படுத்துவதற்காக 10 லட்சம் கோடி பயிர்க்கடனுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கருப்பு பணத்தை ஒழித்ததன் மூலமாக நடுத்தர வர்க்கம் அதிகமாக பலன் தரும்படியாக இந்த பட்ஜெட் அமைந்திருக்கிறது. தொலைநோக்கு பார்வையோடு மத்திய அரசு ஆக்கப்பூர்வமான முறையிலே பட்ஜெட்டிலே திட்டங்களை கொடுக்கும் என்று மக்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் இந்த பட்ஜெட்டின் மூலம் அவர்கள் ஏமாந்து போனார்கள் என்றுதான் கூற வேண்டும். நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த அறிக்கையை ரொம்ப அவளுடன் தொழில்துறையினர் கோயம்புத்தூரில் எதிர்பார்த்தார்கள். அடுத்த ஆண்டு முதல் ஜிஎஸ்டி வரும் என்றும் தொழில்துறையிலே ஒரு பெருமளவு எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த பட்ஜெட் அதை முழுதுமாக நிறைவேற்றவில்லை. ஆனாலும் ஒரு பெருமளவு நாங்கள் எதிர்பார்த்தது இதில் உள்ளடங்கி இருக்கிறது நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். மத்திய அரசினுடைய பட்ஜெட்டில் விவசாய கடன் தொகை 10 லட்சம் கோடியாக உயர்த்தப்பட்டிருக்கின்றது. நாங்கள் கேட்பதெல்லாம் கடனோ கடன் தள்ளுபடியோ அல்ல. விவசாய கமிஷன் பரிந்துரையை இந்த அரசு ஏற்று நடைமுறைப்படுத்த வேண்டும். இன்று வெளியிடப்பட்டுள்ள மத்திய அரசின் பட்ஜெட் இது விவசாயிகளுக்கான பட்ஜெட் அல்ல. 8 லட்சம் கோடி கடந்த பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு கடன் கொடுத்தார்கள். இந்த முறை 10 லட்சமாக உயர்த்தி இருக்கிறார்கள். இது மேலும் மேலும் விவசாயிகளை கடன்காரன் ஆக்கக்கூடிய நடவடிக்கையாகத்தான் இருக்கிறது. இதற்கான 2 லட்சம் கோடி நிதி ஆதாரத்தை அசலோடு வட்டியை சேர்த்துகிற கொள்கையின் மூலம் உயர்த்தி இருக்கிறார்களே ஒழிய இது விவசாயிகள் பணம்தான் திரும்ப விவசாயிகளுக்கு கடன் சுமையாக வருகிறது. ஆகவே இது விவசாயிகளை ஏமாற்றுகிற வேலைதான். 2017-18ஆம் ஆண்டுக்குண்டான பட்ஜெட் ஒரு வரவேற்கத்தக்க பட்ஜெட் மத்திய அரசாங்கம் இன்று வெளியிட்டுள்ளது. அதில் குறிப்பிடத்தக்க அம்சமாக மைக்ரோ ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு உந்து சக்தி கொடுக்கக்கூடிய வகையில் அதுக்கு ஒரு நிறைய ஸ்கீம்ஸ் என்கரேஜிங் ஸ்கீம்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய வரவேற்கத்தக்க ஒரு அம்சம். சென்னை எண்ணூர் துறைமுகத்தின் கடற்பரப்பை தூர்வாரி அகலப்படுத்தாததே 2 கப்பல்களில் மோதி விபத்திற்குள்ளானதற்கு காரணம் என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. எண்ணூர் காமராஜர் துறைமுகத்தில் கடந்த சனிக்கிழமை 2 கப்பல்கள் மோதி விபத்திற்குள்ளானதில் அதில் இருந்த வெளியேறிய கச்சா எண்ணெய் பழவேற்காடு முதல் திருவான்மியூர் கடற்கரை வரை பரவியுள்ளது. கச்சா எண்ணெய் உறிஞ்சும் நவீன வாகனம் மூலம் கச்சா எண்ணெய் படலத்தை அகற்றும் பணியின் போது கடல் நீர் மட்டுமே வாகனத்தில் நிரம்பியதால் இந்த முயற்சியும் தோல்வியடைந்தது. எனவே கச்சா எண்ணெயை அதிநவீன தொழில்நுட்ப முறையில் வெளியேற்ற மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என
மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிலையில் எண்ணூர் துறைமுகத்தை சுற்றியுள்ள மணல் குன்றுகளை அகற்றவும் துறைமுக கடற்பரப்பை அகலப்படுத்துவதற்கு ஒதுக்கப்பட்ட நிதியை பயன்படுத்தி பணிகளை மேற்கொள்ளாததே இந்த விபத்திற்கு காரணம் என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எண்ணூர் துறைமுகத்தில் நடந்த கப்பல் விபத்தினால ஒரு கப்பல் ஏற்றிட்டு வந்த கச்சா எண்ணெய் முழுவதுமாக இன்னைக்கு கடலில் கலந்துட்டு வருது. இதுக்கு உடனடியாக மாநில அரசு மத்திய அரசை அணுகி நவீன முறைகள் மூலயமா இதை எவ்வளோ சீக்கிரம் அகற்ற முடியுமோ அதற்கான ஏற்பாடுகளை துரிதமாக செய்யணும். அது மட்டும் இல்லாமல் உடனடியாக அந்த பகுதியை நல்லா ஆழப்படுத்தி இது போன்ற விபத்துகள் நடக்காத இருந்தால் மட்டும்தான் நம்முடைய கடல் வாழ் உயிரினங்களை நம்மளால் காப்பாற்ற முடியும். இதை மத்திய அரசும் மாநில அரசும் உடனடியாக கவனத்தில் கொண்டு இதுக்கான நடவடிக்கை எடுக்கணும்னுட்டு நாங்கள் கோரிக்கை வச்சுக்கிறோம். நீட் தேர்வு தமிழகத்திற்கு தேவையில்லை என்ற அடிப்படையில் தமிழக அரசு கொண்டு வந்துள்ள சட்ட முன்வரைவை அகில இந்திய மருத்துவ சங்கம் வரவேற்றுள்ளது. சேலத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அச்சங்கத்தின் துணைத் தலைவர் டாக்டர் பிரகாசம், தமிழக அரசின் இந்த சட்ட முன்வரைவுக்கு மத்திய அரசு ஆதரவு அளிக்க வேண்டும் என்றார். மேலும் ஓராண்டிற்கு பயிற்சி மருத்துவராக பணிபுரிந்த பிறகு எழுத வேண்டிய எக்ஸிட் என்ற வெளித் தேர்வுக்கு தங்கள் சங்கம் கடும் எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் அவர் கூறினார். MBBS படிக்கின்ற மாணவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவினுடைய விதிகளின்படி மருத்துவ பல்கலைக்கழகங்களால் தேர்வுகள் நடத்தப்பட்டு முறையாக படித்து முடித்து மீண்டும் ஒரு பரீட்சை எக்ஸிட் என்ற புதிய முறையை அமுல்படுத்துவதனால் இதை நாங்கள் முழுவதாக எதிர்க்கின்றோம். தனியாக இந்த தேர்வு எந்த விதத்திலும் தேவையில்லை, அது நியாயமானதும் அல்ல. எக்ஸிட் எனப்படும் மருத்துவ வெளித்தேர்வு அறிமுகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் வகுப்பு புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். வெளிநாடுகளில் மருத்துவம் பயின்று இந்தியாவில் மருத்துவம் பார்ப்பதற்கு தேர்வு எழுதுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று இந்தியாவில் மருத்துவம் படித்து முடித்தவர்களும் எக்ஸிட் எனப்படும் தேர்வு எழுத வேண்டும் என மத்திய அரசு அறிவித்திருப்பதற்கு அவர்கள் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். நாங்கள் ஆல்ரெடி கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வருஷமும் யூனிவர்சிட்டி எக்ஸாமை கிளியர் பண்ணி நாங்கள் அதுக்காக கண் விழிச்சு இருந்து படித்து நாங்கள் கஷ்டப்படுறோம். பட் எல்லாத்தையும் முடிச்ச பிறகு திருப்பி இப்படி ஒரு எக்ஸிட் எக்ஸாம் வேணும், அதை பாஸ் பண்ணால் தான் நாங்கள் டாக்டர் ஆக முடியும்னு சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ நாங்கள் 5.5 வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போனது மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நீட் எக்ஸாம் எக்ஸிட் எக்ஸாமை தடை பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கோம். ஏடிஎம்களில் பணம் எடுக்கும் கட்டுப்பாடு இன்று முதல் நீக்கப்பட்டதால் வணிகர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பிறகு வங்கி மற்றும் ஏடிஎம்களில் பணம் எடுக்க கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டன. இதனால் பொதுமக்களும் வணிகர்களும் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். இதனால் தொழில்துறை பெரிதும் பாதிக்கப்பட்டது. இதனிடையே நடப்பு கணக்கு மற்றும் ரொக்க கடன் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு ஏடிஎம்களில் பணம் எடுக்கும் உச்சவரம்பு இன்று முதல் நீக்கப்பட்டது. இதனால் வணிக நடவடிக்கைகள் சீராகும் என்று வணிகர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். எனினும் இன்னும் சில வங்கிகளின் ஏடிஎம்களில் இந்த வசதி முறைக்கு வரவில்லை. மேலும் சேமிப்பு கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு பணம் எடுக்கும் கட்டுப்பாடு விரைவில் நீங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிஸ்னஸ்காரங்க ரொம்ப இதே ஆயிடுச்சு, ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 50,000 தான் எடுக்க முடியும் ஒரு வாரத்துக்கு, அதே மாதிரி சொல்லி இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோனா எடுக்கலாம்னு சொன்னாங்க. பட் இப்போ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட் இப்போது பண்ணுறதுக்கு எவ்வளோனா எடுக்கலாம்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது பார்க்க. காஷ்மீரில் பனிச்சரிவில் சிக்கி பலியான மதுரை மாவட்டம் வெள்ளாக்குளத்தைச் சேர்ந்த ராணுவ வீரர் தாமோதர கண்ணனின் உடல் சொந்த ஊரில் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. காஷ்மீர் மாநிலம் பந்திபோரா மாவட்டம் குரேஸ் பகுதியில் கடந்த வாரம் பனிச்சரிவில் சிக்கி வீர மரணமடைந்த தாமோதர கண்ணனின் உடல் நேற்று நள்ளிரவு விமானம் மூலம் வெள்ளாக்குளத்திற்கு கொண்டுவரப்பட்டு மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அப்போது உறவினர்கள் மக்கள் கண்ணீர் விட்டு அழுததால் கிராமமே சோகத்தில் ஆழ்ந்தது. இறுதி மரியாதைக்கு பின்னர் ராணுவ வீரர்கள் தாமோதர கண்ணனின் உடலை ஊர்வலமாக எடுத்துச் சென்றனர். இடுகாட்டில் 42 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் தாமோதர கண்ணன் உடல் தகனம் செய்யப்பட்டது. முன்னதாக தமிழக அரசு சார்பில் வருவாய்த்துறை அமைச்சர் உதயகுமார் மற்றும் மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் ஆகியோர் தாமோதர கண்ணனின் குடும்பத்தினரிடம் ரூபாய் 20 லட்சத்திற்கான காசோலையை வழங்கினர். புதுச்சேரியில் இருந்து சென்னையை நோக்கி வந்த தனியார் ஆம்புலன்ஸ் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 2 பேர் பலியாகினர். 4 பேர் காயமடைந்தனர்.
காஞ்சிபுரம் மாவட்டம் கடப்பாக்கம் அருகே உள்ள கோட்டை குப்பத்தைச் சேர்ந்த ஆறுமுகம் புதுச்சேரியில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். மேல் சிகிச்சைக்காக இன்று அதிகாலை தனியார் ஆம்புலன்ஸில் அவர் சென்னை அழைத்து வரப்பட்டார். கல்பாக்கம் அருகே வடபட்டினத்தில் கட்டுப்பாட்டை இழந்த ஆம்புலன்ஸ் பள்ளத்தில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் 2 பேர் பலியாகினர், 5 பேர் படுகாயமடைந்தனர். மீட்பு பணியில் ஈடுபட்ட கூவத்தூர் காவல்துறையினர் காயமடைந்தவர்களை மீட்டு செங்கல்பட்டு அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உயிரிழந்தவர்கள் குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். அரியலூர் அருகே கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள புகழ்பெற்ற அருள்மிகு பிரகதீஸ்வரர் கோவிலில் நாளை குடமுழுக்கு பெருவிழா நடைபெறுவதை முன்னிட்டு 7ஆம் கால யாகசாலை பூஜைகள் தொடங்கியுள்ளன. சோழ மன்னர் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட அருள்மிகு பிரகதீஸ்வரர் கோவில் குடமுழுக்கு விழாவிற்காக கடந்த 27ஆம் தேதி முதல் யாகசாலை பூஜைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. பக்தர்களால் காணிக்கையாக அளிக்கப்பட்ட நவரத்தினங்களை பிரகதீஸ்வரர் பிரகாரத்தில் பதித்து அஷ்டபந்தனம் எனப்படும் சிறப்பு மருந்து சாத்துதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. நூற்றுக்கணக்கான பக்தர்கள் யாகசாலைக்கு தேவையான பொருட்களை தலையில் சுமந்தவாறு கோவிலை வலம் வந்து யாகசாலை பூஜைக்கு அளித்தனர். நாளை காலை 9:30 மணிக்கு கோவில் கோபுரத்தில் உள்ள விமானங்களுக்கு குடமுழுக்கு நடைபெற்ற பின்னர் சுவாமி மற்றும் அம்பாள் மூலவர்களுக்கு அபிஷேகம் செய்யப்படும். 85 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் குடமுழுக்கு விழாவிற்கான ஏற்பாடுகளை காஞ்சி காமகோடி அன்னபிஷேக குழுவினர் செய்துள்ளனர். சாமி அம்பாளுக்கு அஷ்டம மருந்து சாத்துப்படுத்துறது இப்போ அந்த சாமி 60 அடி சுற்றளவு உள்ள 16 மணி சுற்றளவும் அந்த அஷ்டம மருந்தால் பிரதிஷ்டை பண்ணி மகாதேவன் பிரசாதங்கள் நடைபெறுவதால் இந்த யாகசாலை நடந்து. ட்ரம்புக்கு எதிராக மெக்சிகோவில் போராட்டம், அகதிகளை வெளியேற்றும் முடிவுக்கு கண்டனம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலகச் செய்திகள். அகதிகளை வெளியேற்றுவது தொடர்பான அமெரிக்க அதிபரின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மெக்சிகோவில் நடைபெற்ற போராட்டத்தில் பலர் பங்கேற்றனர். அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்றதும் பல அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டார். இதன்படி மெக்சிகோவில் இருந்து சட்டவிரோதமாக மக்கள் குடியேறுவதை தடுக்க எல்லையில் சுவர் அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் சிரியா, ஈராக் உள்ளிட்ட 7 நாடுகளைச் சேர்ந்த அகதிகள் அமெரிக்காவில் நுழைய தற்காலிக தடை விதித்தார். இதற்கு பல்வேறு தரப்பினர் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் மெக்சிகோ நாட்டில் உள்ள அமெரிக்க தூதரகம் முன்பு திரண்ட மக்கள் ட்ரம்புக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெய்ஜிங் ஒலிம்பிக் 100 மீட்டர் தொடர் ஓட்டப் போட்டியில் தான் பெற்ற பதக்கம் பறிக்கப்பட்டது ஏமாற்றம் தருவதாக ஓட்ட வீரர் ஹுசைன் போல்ட் கருத்து தெரிவித்துள்ளார். உலகின் மிக அதிவேக ஓட்ட வீரராக கருதப்படுபவர் ஜமைக்கா நாட்டின் ஹுசைன் போல்ட். கடந்த ரியோ ஒலிம்பிக் போட்டியில் இவர் 100 மீட்டர், 200 மீட்டர் மற்றும் 100 மீட்டர் தொடரோட்ட போட்டிகளில் 3வது முறையாக 3 தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்தார். இந்த நிலையில் 2016ஆம் ஆண்டு பெய்ஜிங் ஒலிம்பிக் போட்டியில் 100 மீட்டர் தொடர் ஓட்ட போட்டியில் போல்ட்டுடன் இணைந்து ஓடிய ஜமைக்கா வீரர் நெஸ்தா கார்டர் ஊக்கமருந்து பயன்படுத்தியது தெரியவந்ததால் அவருடன் ஹுசைன் போல்ட் உள்பட 4 வீரர்களின் தங்கப்பதக்கங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இந்த பதக்கம் பறிப்பு ஏமாற்றம் அளிப்பதாக போல்ட் கருத்து தெரிவித்துள்ளார். Initially disappointed, of course, but in life things happen. I'm not sad. I'm waiting to see what Nestor is going to do, if he's going to appear. Something that I've been looking forward to. I've been training, I've been getting ready, so I'm excited to go something different. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தாக்கல் செய்யப்பட்டது மத்திய அரசின் பட்ஜெட். தனிநபர் வருமான வரி விலக்கு உச்சவரம்பில் மாற்றமில்லை. 10 லட்சம் கோடி ரூபாய் விவசாய கடன் அளிக்க இலக்கு. பயிர் காப்பீட்டு திட்டத்திற்கு 13,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. ரயில்வே துறைக்கு 1,30,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. IRCTC பங்குகளை சந்தைப்படுத்த திட்டம். மத்திய அரசின் பட்ஜெட், தலைவர்கள் எதிர்வினை. நீட் தேர்வு இன்றி மருத்துவ மாணவர் சேர்க்கை, ஒருமனதாக சட்ட முன்வரைவு நிறைவேறியது. இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.